அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பேகம்ஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா, என்னோடய ட்ரீம் அவுட்ஃபிட். நான் ரொம்ப நாளாக யோசித்து ஸ்டிச் பண்ண, மைண்ட் கால்குலேஷன் போட்டு ஒவ்வொரு டிசைனும் எப்படி இருக்கணும், எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து க்ரியேட் பண்ண ஒரு ட்ரீம் அவுட்ஃபிட் தான் இது. இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாத் வந்து ஆக்சுவலி சவுதி அரேபியாவிலேருந்து என்னோடய அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த கிளாத்தில் தான் வந்து இதை வந்து நல்லா யோசித்து ட்ரீம் பண்ணி, என்னோடய ட்ரீம் பண்ணி ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணி ஸ்டிச் பண்ணது தான் இது. இதுக்கு லைனிங்கும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த சில்க் கிளாத்தில் ஷைனியாக இருக்கும்ல, ஸ்டாட்டின் சில்க், அந்த கிளாத்தில். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஸ்வீட் ஹார்ட் நெக் வச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்வீட் ஹார்ட் நெக்கு, நெட் டிசைனு, அதுக்கப்புறம் ஸ்லீவில் வந்து கொஞ்சம் நெட்டு, கொஞ்சம் ஷைனி நெட்டோட இது இந்த மாதிரி ரெடி பண்ணி ஹேங்கிங்ஸு, அதுக்கேற்ற லேஸ் எல்லாமே நான் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒன்றும் யோசித்து ஒவ்வொரு டிசைனும் யோசித்து க்ரியேட் பண்ணது. முக்கியமாக இதில் என்னென்னா வந்து அந்த நெக் டிசைன், அந்த ஸ்வீட் ஹார்ட் நெக்குக்கு மேலே நெட்டு கொஞ்சம் வரணும். அதுக்கப்புறமா வந்து அந்த சுடிதார்லேயே அந்த ஃபுல் கவுன்லேயே ஃப்ளோரல் கவுன், ஒரு பஃப்னு கவுன் மாதிரி வரும்ல, அதுதான். அதில் கீழே வந்து கேன் வச்சு, இதோ இந்த ஹார்ஸ் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வச்சு ஸ்டிச் பண்ண நல்லா ஃப்ளாரலாக இருக்கும். இது வச்சு ஸ்டிச் பண்ண ஃபஸ்ட் டைம் இது எல்லாமே நான் பண்ணது. அதுக்கப்புறம் கீழே அந்த நெட் கிளாத்தில் குட்டி குட்டியாக ஃப்ரில் வச்சு சூப்பராக இருக்கும். அந்த கவனோட ஃபினிஷிங் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் நான் பிளான் பண்ணி இந்த நெட் கிளாத் மட்டும் இங்கே லோக்கலில் தான் வாங்கினேன், பர்ச்சேஸ் பண்ண. அதே கலரில் கிடச்சிடுச்சு, காட்ஸ் கிரேஸ். அதுக்கப்புறம் இந்த நெட் கிளாத்தும் அதிலே அட்டாச் பண்ணேன். முக்கியமாக என்னென்னா அந்த ஷால் தான், அந்த கவன்லேயே அட்டாச்டு ஷால் வர மாதிரி க்ரியேட் பண்ணேன். பேலன்ஸ் இந்த கிளாத் வச்சு சூப்பராக இருந்துச்சு அவுட்கம்மு. நான் வந்து என்னோடய அண்ணன் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு இந்த ட்ரெஸ் வந்து போட்டிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் கேட்டாங்க, நான் தான் ஸ்டிச் பண்ணேன்னு சொன்னால் நிறைய பேர் நம்பவே இல்லை. அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த கீழே வைக்கிற அந்த நெட்டோட கேதரிங்க்கு வந்து நான் இந்த ஃபுட் தான் வந்து யூஸ் பண்ணேன். அது ரொம்ப ஃபுல் ஃப்ளேடாக இருக்கிறதுனால ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேதரிங் ஃபுட் வச்சு அந்த ஸ்மால் ஃப்ளீட்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கினேன். சூப்பராக வந்துச்சு இதுவும். இது எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கிளாத்தில் வச்சு அந்த கேதர் பண்ண அந்த நெட் கிளாத்தை வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கேற்ற மாதிரி வந்து ஹேர் கிளிப்பும் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சைடு வந்து ஷால் வரும்னா, இன்னொரு சைடு ஷோல்டர் அண்டை வந்து இந்த மாதிரி ஃப்ளார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளார் ரெடி பண்ணேன். பேலன்ஸ் இந்த குட்டி குட்டி கிளாத்ஸ்லாம் வச்சு, அதுக்கப்புறம் இந்த போ கிளிப் வந்து ரெடி பண்ணேன். பின்னாடி ஹேர் எக்ஸசைஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் நினச்ச மாதிரி சூப்பராக வந்துச்சு அவுட்கம்மு. லாஸ்ட்டாக ஃபைனல் லுக் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் அவைலபிளாக இருக்குது, கைண்ட்லி கமெண்ட் பண்ணுங்கள்.